உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு வாங்கும் பணி தொடக்கம். தொண்டர்களுக்கு கடிதம்னு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதிமுக போய்கிட்டே இருக்க திமுக சைலண்டா இருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. தலைவா, அதிமுகவோட பாய்ச்சலையும் திமுகவோட பதுங்களையும் பார்த்து மற்ற கட்சிகளும் ஒரு விதமான குழப்பத்தோடய இருக்காங்களாம். கூட்டணி சேரலாமா, தனியாவே நிக்கவான்னு பேச்சுவார்த்தைகளும் நடக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தனித்தனியா கட்சி தலைமையை சந்திச்சு உள்ளாட்சி தேர்தல் நிலவரம், வேட்பாளர் தேர்வு பத்தியெல்லாம் ஆலோசனை நடத்தி முடிச்சுட்டாங்களாமா, சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, விருப்ப மனு கொடுத்து முடிஞ்சதும் வேட்பாளருக்கான நேர்காணல் நடக்க வாய்ப்பு இருக்குதான். ஏற்கனவே மாவட்டங்கள் கொடுத்த அறிக்கை, நேரடியா கள நிறுவனம் பத்தின ரிப்போர்ட், இதையெல்லாம் பார்த்து இறுதி வேட்பாளர் பட்டியல் உடனே வெளிவருமா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, உள்ளாட்சி தேர்தலில் 12 மேயரையும் எல்லா மாவட்ட சேர்மன் பதவிகளையும் ஒட்டுமொத்தம் ஆளணும்னு ஆளுங்கட்சி நினைக்கிறாங்களாம். ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, உள்ளாட்சியிலையும் வெயிட்ட காட்ட கடுமையா வேலைகள் நடக்குதான், பேசிக்கிடுதாங்க ஐயா. திமுகவில் இப்பதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையே கூட்டுறாங்களாம். அதுக்கப்புறம் ஆலோசனையை தொடங்கி வேட்பாளர் தேர்வை நடத்தி எப்போ தேர்தல் வேலையை செய்யறதுன்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரே பேச்சா கிடக்குதுங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, சட்டமன்ற தேர்தல் போல உள்ளாட்சிக்கும் வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம் சத்தம் இல்லாம நடந்துகிட்டே இருக்குது. தேர்தல் நாள் குறிச்சதும் நம்ம வண்டி வேக எடுக்குன்னு மூத்த தலைவர்கள் தொண்டர்கள்ட்ட சொல்லி வச்சிருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல கோஷ்டிகள் இருந்தாலும் கட்சியில உழைக்கிறவங்க, மக்கள் செல்வாக்க உருவாக்கி வச்சிருக்கவங்கன்னு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யற வேலைய திமுக வேகமா நடத்துதான். பொறுப்பாளர்களும் நம்பிக்கையோட இருக்கிறாங்களாமா, பேச்சா கிடக்குது. நண்பா, இது இன்னொரு பக்கம் இருக்க. சட்டமன்ற தேர்தலில் 2 எம்எல்ஏ கூட ஜெயிக்காத மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்போம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சிட்டாங்க. அதனால உள்ளாட்சிக்கு என்ன டார்கெட் கொடுக்க போறாங்களோன்னு திமுக மாவட்டங்கள் கலக்கத்தில் இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. ஐயா, கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க உள்ளாட்சி பதவிகள் தான் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல கூட்டங்கள் நடத்தவும், கட்சியை வளர்க்கவும் உள்ளாட்சி ஆட்கள் தேவைன்னு மற்ற கட்சிகளும் பதவியை பிடிக்க கடுமையான போட்டியில் இருக்காங்களாம், பேசிக்கிடுதாங்க ஐயா.